இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர்ச்சியாக இந்த தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த கமிட்டி அமைக்கிறதுல தொடர்ந்து ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு அப்படின்றது நீடிச்சுட்டே வருது. அதில் என்ன சிக்கல் இருக்குது, யார் விட்டு கொடுத்து இதில் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு யார் நடவடிக்கை எடுக்கலாம், இப்படி போன்ற கருத்துக்களை கல்வியாளர்களும் தொடர்ச்சியாக பகிர்ந்துட்டு வராங்க. அது தொடர்பாக தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். அதாவது துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான இந்த கமிட்டி அமைக்கிறதுல நிலவக்கூடிய இந்த மோதல் போக்கு அப்படின்றது மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதனால உடனடியாக ஒரு நடவடிக்கை வேணும் அப்படின்றது கல்வியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதே மாதிரி கேள்வியை நாங்கள் திமுக கிட்ட முன்வைக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த யூஜிசி அப்படின்றது நிதியை பங்கீடு செய்வதற்கான ஒரு அமைப்பு தானே தவிர அதை நாங்கள் துணைவேந்தர்களை தேர்வு செய்ய வேண்டிய அமைப்பில் வச்சுக்கணும் அவசியம் இல்ல, நெறிமுறை தான், அதை ஃபாலோ பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்ல. இது போன்ற கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன, நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். இதுல மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும். என்னன்னா, நான் மத்திய அரசின் தேசிய கல்வி வாரியத்துல நான் உறுப்பினராக இருக்கேன். இதே இவங்க குறிப்பிடுற யூஜிசி அண்ட் ஏஐசிடியில் எக்ஸ் அபிஷியோ மெம்பராகவும் இருக்கேன். அதனால மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, எந்த ஒரு மாநிலத்திலையும் அந்த ஆளும் கட்சி அந்த கல்வியில அரசியலை புகுத்த எண்ணக்கூடாது. கல்வியில் எப்ப அரசியல் புகுத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற தொல்லைகள் ஏற்படும். இதுவரைக்கும் இதற்கு முன்னாடி மேடம் ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரி பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர்களை நியமனம் செய்யறதுல முதல்வரையே நியமிக்கணும்னு கொண்டு வந்தப்ப அதை கடுமையாக எதிர்த்த கட்சி திமுக. அப்ப கல்வி அமைச்சராக இருந்த அன்பழகன் அவர்கள் இதை கண்டிச்சு மிகப்பெரிய அறிக்கையும் விட்டார். இது அதிகார அத்துமீறல் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு அதே அதிகார அத்துமீறலை அவர்கள் செய்ய முனைகிறார்கள். இதுல ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியபடி சொன்னா, ஆளும் கட்சியினர் எல்லா இடத்திலையுமே தங்களுடைய அனுகூலங்கள் ஆதாயங்களை நினைத்து செயல்படுவதால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறைகள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என்று நினைப்பது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஆளுநர் எப்பவுமே கொடுக்கறதுல எல்லாம் முத்திரையிடக்கூடிய ஒரு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய முத்திரையிட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. சிந்திக்க தெரிந்த நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களை மட்டுமே அவர் அனுமதிக்க வேண்டும். அதற்காக தான் அவர் இருக்கிறார். அதனால மிக முக்கியமான ஒரு விடயம். ரெண்டாவது, உங்க கேள்வியிலே நீங்க கேட்டீங்க, யூஜிசி காசை மட்டும் கொடுத்துட்டு போயிடணும், ஒரு கேள்வி கேட்க கூடாதுங்கிறது தான் இப்ப ஆளும் திராவிட மாடல் அரசோட எண்ணம். அதாவது புயல் வெள்ளம் போன்ற பேரிடருக்கும் இதையே சொல்றாங்க, காசை கொடுத்துட்டு போயிருங்க, ஒன்னும் கேள்வி கேட்காதீங்க, நாங்க கேட்கற காசை கொடுத்துட்டு போயிருங்க. மத்திய அரசின் திட்டங்களா நீங்க காசை கொடுத்துட்டு போயிருங்க, கேள்வி கேட்காதீங்க. I am only responsible for collecting funds. I am not responsible for accountability. நான் கொடுக்க மாட்டேன், கணக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய கையாளாகத்தனத்தை தான் காட்டுகிறது. அதாவது ஆட்சியில் இருப்பவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் எதையும் செயல்படுத்தணும், அந்த அக்கௌண்டபிள். அது அவங்க சொல்லணும். யூஜிசி காசை மட்டும் கொடுக்கணும், நாங்க அவங்களுக்கு அதுக்கான டேட்டா எல்லாம் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம், அதை கேட்கிற அதிகாரம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நீங்க யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தரணும், எதுக்காக செய்யறோங்கிறத சொல்லணும். முதல்ல பார்க்க போனா, ஒரு காலத்துல விசி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் என்றாலே அது ஒரு மிக உயர்ந்த மரியாதைக்குரிய மதிப்பு மிக்க ஒரு பெரிய பொறுப்பாக கருதப்படும். சமூகத்துல அதை விட உயர்ந்த அந்தஸ்து கிடையாது. ஒரு ஆளுநர் கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு அதே பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மோசமான குற்றச்சாட்டுகளால தண்டிக்கப்படுறதுக்கான காரணம் என்னவென்றால், தகுதி இல்லாதவர்களை பணத்திற்காக நியமிப்பதால் அவங்க எல்லாம் இது மாதிரி அரசின் தண்டனைக்கும் சிறை தண்டனைக்கும் ஆளாகிறார்கள். இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இதனால நேரடியா பாதிக்கப்படுறது நம்ம நாட்டின் கல்வி தரமும் மாணவர்களும் மட்டும்தான். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.